விலையேற பெற்றதை நீ எதை நினைக்கிறாயோ அதோடைய பாதத்தில் கொண்டு வந்து போட்டு உடைக்க வேண்டும். அது வரைக்கும் தேவ சித்தம் வாழ்க்கையில நிறைவேறாது. அது வரைக்கும் தேவ சித்தம் நிறைவேறாது. அந்த தைலத்துக்கு பேர் என்னவா? விலையேற பெற்ற தைலம். கவனிங்க, அந்த விலையேற பெற்ற தைலத்தை ஆளுடைய பாதத்துல போட்டு உடைத்தால், அந்த விலையேறப்பட்ட தைலத்தை அவளுடைய பாதத்தில் அவள் பூசினாள், தேவ சித்தம் அவள் மூலியமாய் நிறைவேறினது. அது தேவ சித்தமாய் இருந்தது. அந்த விலையேறப்பட்ட தைலத்தை அவள் கொண்டு வந்து அவனுடைய பாதத்தில் போட்டு உடைக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அந்த தைலத்தை அவருடைய பாதத்திலே பூச வேண்டும் என்பது தேவ சித்தம். அவருடைய தலைமயிரால் அதை துடைக்க வேண்டும் என்பது அது தேவ சித்தம். அதை சரியாய் அவள் தெரிந்து கொண்டு, சரியாய் அதை புரிந்து கொண்டு அவள் அதை தேவ சித்தத்தை செய்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீ யாரா இருந்தாலும் சரி, பாவியான மனுஷனா இருக்கலாம், பாவியான மனுஷியா இருக்கலாம், இல்ல உன் மனசாட்சிக்கு உனக்கு தெரியும் நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி அற்றவன், எனக்கு தகுதி இல்ல, எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல, எனக்கு ஞானம் இல்ல, என்னால எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லலாம். இல்ல இல்ல, ஒரு பாவிக்குள்ள தேவ சித்தம் இருக்குதுன்னா உனக்குள்ள எனக்குள்ள கூட அந்த தேவ சித்தம் இருக்கிறது. இப்போ இந்த விலையேறப்பட்டது கொண்டு வந்து யூதாஸ் காரியத்தை அந்த கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீண் செலவு எதுக்கு? கவனிங்க, தேவ சித்தம் உனக்குள் நிறைவேறாதபடிக்கு சில யூதாஸ் காரியத்தை எழும்புவாங்க. உன் நற்கிரியைகளை தடுக்க, உன் நற்கிரியைகளை தடுக்க, உன் பிரயாசங்களை தடுக்க. ஏன் அந்த சர்ச்சைக்கு போய் நீ உழைக்கிற? ஜனங்க தேவ சித்தம் உனக்குள் நிறைவேறாதபடிக்கு தடுப்பாங்க. யூதாஸ் எழும்புவான்.